எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஃபோனில் ஏஞ்சல் ஒன் ஆப் மூலமாட்டு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஏஞ்சல் ஒன் வந்து டவுன்லோட் பண்ணி பின் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சம்டைம்ஸ் மார்னிங்கில் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு வாட்டி அது வந்து லாகின் பண்ண சொல்லும். அப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு அதில் வந்து ஓடிபி வந்து உங்களோட மெசேஜில் க்ரியேட் ஆகிருக்கும், இல்லைனா இமெயிலில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஓடிபி நம்பர் போட்டிங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற பின் நம்பரை போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். பின் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் மூலமாகவும் நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லைனா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற பின் நம்பர், நம்ம ஃபோனுடைய பின் நம்பர், லாகின் நம்பர் வச்சு கூட நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் பேஜ், இதுதான் வரும், ஹோம் பேஜ் வரும். ஸோ இது வந்து ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள டாப் கெய்னர்ஸ், அப்புறம் டாப் லூசர்ஸ், வால்யூமில் எந்த ஸ்டாக் ஹையாக இருக்குது, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இதில் வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட்டு, ஸோ இன்றைக்குள்ள மார்க்கெட்டில் உள்ள நியூஸு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து அப்லோடு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து மேஜர் இண்டெக்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, மிட் கேப் இருக்குது. இதெல்லாமே மேஜர் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மெயினாக ட்ரேட் ஆகிறது, மேஜர் குவான்டிட்டிஸில் ட்ரேட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது ஹோம் பேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டில் இது எல்லாமே ப்ளெயினாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ப்ளெயினாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து என்ன ஸ்டாக் நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்கோ அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவன் இதில் வந்து நமக்கு வந்து ஹோல்டிங் இருக்குது, நம்ம அது வந்து ஆல்ரெடி பை பண்ணி இருக்கிறோம், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கோம்னா அதில் நம்ம காமிக்கும். பார்த்தீங்களா, இப்போ யூனியன் பேங்க் 15, ஸோ இந்த மாதிரி தங்கமயில், இது எல்லாமே நமக்கு இதில் வந்து காமிக்கும் வாட்ச் லிஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதுலேயும் வந்து வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2, 3, 4, 5 அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வாட்ச் லிஸ்ட் 4 பார்த்திங்கன்னா நான் காலியாக வச்சுருப்பேன். இதில் வந்து எப்படின்னா நிஃப்டியோட இண்டெக்ஸு இப்போ நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கணும்னா இன்றைக்கி காலையில் நிஃப்டி 22,050 பார்த்திங்கன்னா இது வந்து அட் த மணியில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாற்றணுன்னா 22,000, இப்போ மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்குது. ஸோ அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது வந்து இந்த மணி வந்துடும். இதில் வந்து 22,100. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா நமக்கு வந்து பிஇ சைட்லேயும் இது இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு உடனேயே நமக்கு எந்த சைடு போகும்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்ஸை பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஇ கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 22,100. இப்போ புட் சைட் பார்த்தீங்கன்னா 950 அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் பிஇ சைடு. ஸோ இது வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ. இன்கேஸ் நமக்கு இதெல்லாம் வேண்டான்னா ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் போட்டுட்டு கீழே டெலீட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து எம்டியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணோன்னா பேங்க் நிஃப்டியில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஏஞ்சல் ஒன்லேருந்தே கொடுக்குறாங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இது எல்லாமே வந்து ஆப்ஷன் செயின் அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு எந்த இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது, ப்ரெசென்ட்லி இப்போ என்ன இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்றது காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணியில் வந்து 22,000 வந்து இந்த மணி இருக்குது, அட் த மணியில் 22,050, அவுட் ஆஃப் த மணியில் வந்து 22,100. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நிஃப்டியோடைய இது, ஸோ இதில் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி வேண்டாம் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபின் நிஃப்டி வேண்டான்னா நமக்கு சென்செக்ஸ் வேணும்னா நம்ம சென்செக்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து எது எடுக்கணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏஞ்சல் ஒன்னோட இன்ட்ரடக்ஷனு. இதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம லைவில் ட்ரேட் எடுக்கணுங்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதோட நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.